அநியாயம் அவ்வளோ பிரச்சனை, அசத்தியம் அவ்வளோ மேலோங்கி இருக்கு, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் உட்கார சொல்றீங்க அப்படின்னு. இல்லை, ரசூல்லா சொல்லிக்க, இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரசூல்லா சொன்னதுதான் எப்போங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிரும். அதனால இந்த டாபிக் வந்து ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் மதரசால பாடமா நடத்தும் போது அதெல்லாம் உங்களுக்கு புரியும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, இது எப்படி எடுத்துக்கணும், எந்த காலகட்டத்தை எப்படி பொருத்தணும் அப்படின்ட்டு. இவங்களுக்கு பாடமே நடத்தாமல் வெளியே வந்துறதுனால இவங்களுக்கு அது தெரியறதில்லை. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய பெயர்கள் அந்த காலத்து முறைப்படி இருக்கும், அதை இந்த காலத்துக்கு பொறுத்துறது ரொம்ப வந்து கஷ்டம். அது வந்து அதுல இதெல்லாம் இந்த டாபிக்ல இருக்கிற பிரச்சனைகளை சொல்றேன். இந்த யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்ட்ல இருக்கும்போது கூட என்ன சொல்றாங்க, இந்த அம்பு காணோம், விறகு எரிப்பேங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொல்றாங்கிறத அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும், வார்த்தையை விட்டுட்டு அதோடைய பொருளை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி செய்திகள்ல முரண்பாடுகள் இருக்கும், ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்க போய் அதுக்கப்புறம் இவ்வளவு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும், என்னன்னா ஊர் பேரே மாறி இருக்கும். ரசூலா இருக்கும்போது அந்த ஊர்களுடைய பேர் என்ன இருக்கும், வேறையா இருக்கும். உதாரணத்துக்கு துருக்கியுடைய தலைநகர் எடுத்துங்க, இஸ்தான்புல் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குஸ்துந்துனியா அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த பேர்கள்லாம் மாறிடும். அதே மாதிரி ஊர் எல்லைகள் மாறிடும். ஷாம் நாடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஷாம்ல என்னென்ன இருந்துச்சு, பலஸ்தீன் இருந்துச்சு, சிரியா இருந்துச்சு, ஜோர்டான் இருந்துச்சு. இது எல்லாமே சேர்ந்து இருந்தது ஒரு பகுதி. இன்னைக்கு அது 4 துண்டா போயிருச்சு. அப்போ எல்லாமே இந்த பேர்கள் மாறிடும். மதங்கள் பாத்தீங்கன்னா 2ஆ போயிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டமா இருந்தாங்க, ஒன்றுபட்டு தான் இருந்தாங்க. கத்தோலிக்கர்கள் தனி, புரோட்டஸ்டன்ட்கள் தனியாக இருந்தாங்க. இல்ல, இப்போ இன்னைக்கு 2 பேரா இருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்து கிறிஸ்தவர்கள்னு குறிப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு யாரை குறிப்பிடுவாங்க, அது யாரை குறிக்கும், கத்தோலிக்கர்களை குறிக்குமா, புரோட்டஸ்டன்ட்களை குறிக்குமா? இப்போ இது மாதிரியான சிக்கல்கள் அதுல இருக்கு. அதனால இவ்வளவு